அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய உளவியல் முறைகள் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து வைங்க. அதுக்கப்புறம் வீடியோ நல்லா இருந்தால் கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போட்ட எல்லா வீடியோ உங்களுக்கு ஷோவாகும். இதுக்கு முன்னாடி டே 1 அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டே 2, டே 3, அதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் ஆஃப் சைக்காலஜி அப்படிங்கிற 4 வீடியோஸ் உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி சைக்காலஜி ரிலேட்டடாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சைக்காலஜியில் 30க்கு 30 எடுக்கிறது எப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப தெளிவாக புரியும். அதோட கண்டினியூஷனாக இது இருக்கும். அடுத்து இப்போ நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், பேப்பர் 1, 2 நீங்கள் சிலபஸ் வச்சுருக்கலாம் கையில். ஆனால் நீங்கள் சிலபஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த டாபிக் சிலபஸில் இல்லையே அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அப்படி வந்தால் தான் நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டெட் எக்ஸாம் வந்தப்போ டிஆர்பியில் 2012 ஒரு சிலபஸ் விட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் பாருங்கள், பிரான்ச்சஸ் ஆஃப் சைக்காலஜி, மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜின்னு இருக்கும். அதுக்கப்புறம் 19 வரைக்கும் அந்த சிலபஸை வச்சு தான் எக்ஸாம் நடந்துச்சு. அடுத்து 2022 அந்த சிலபஸை அப்டேட் பண்ணாங்க. அப்டேட் பண்ணி புது சிலபஸ் பேப்பர் 1க்கும் 2க்கும் 2022 விட்டாங்க. அதில் பாருங்கள், மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜியை எடுத்துட்டாங்க. மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜியில் பிரான்ச்சஸ் ஆஃப் சைக்காலஜி இல்லை. இப்போ நீங்கள் யாராவது 2022 டெட்டு நீங்கள் எழுதுகிறவங்களாக இருக்கலாம், அல்லது அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்கள். 2019 வரைக்கும் இந்த மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜியில் மொத்தத்திலே ஒரு 3 to 4 கொஸ்டின் தான் வந்திருக்கு அந்த எக்ஸாமில். ஆனால் 2022 கொஸ்டின் எடுத்து பாருங்கள், மொத்தம் சைக்காலஜி கொஸ்டின் 30 ஒரு பேட்சில் நடந்தது. 30ல் 2 கொஸ்டின் சாலிடாக மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜிலேருந்து வந்திருக்கு. நீங்கள் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். நான் கொஸ்டினை ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு தான். அப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், சிலபஸில் இல்லாத டாப்பிக்கை சார் சொல்கிறாரு. கிடையாது, சில சைக்காலஜியில் சில டாபிக் சிலபஸில் இருந்தாலும் இல்லைனாலும் காமன் டாபிக் அதுலேருந்து எப்பயுமே கொஸ்டின் வரும். அதில் ஒரு டாபிக் தான் இந்த மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி. உங்களுக்கு கிளியராக சொல்லி புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நோட் போட்டு முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு ரிவைஸ் பண்ண எக்ஸாம் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி, உளவியல் முறைகள் அப்படின்னா என்ன? ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நம்ம டே 1 வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உளவியல் எதை ஆராயணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு கருப்பொருள், ஒரு முக்கிய பொருளை மையப்படுத்தி அவங்க ஆய்வை தொடங்கினாங்க. அது சரியாக இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கான்ட்ரவர்சியும் கருத்து வேறுபாடும் வர்றப்ப உளவியல் எதை ஆராயணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த மைய கருத்துலேருந்து மாறி மாறி கடைசியாக உளவியல் என்பது மனித நடத்தையை முறையாக அறிவியல் பூர்வமாக ஆராயக்கூடிய ஒரு அறிவியல் தான் உளவியல்ங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அப்போ அதுதான் இன்ன வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். டே 1 வீடியோவில் நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்க்குறவங்களுக்கு நல்லா புரியும். அப்போ மனித நடத்தையை முறையாக ஆராயக்கூடிய ஒரு அறிவியல் தான் உளவியல். சரி, அப்போ உளவியல் என்பது மனித நடத்தையை ஆராய்ந்து அதிலிருந்து ஒரு முடிவுக்கு வர்றது தான் உளவியல். அப்போ உளவியல் ஆராய்ச்சிக்கு அடிப்படை எது? மனித நடத்தைகள். அப்போ ஒரு மனிதரோட நடத்தைகள், நம்ம தொகுக்கப்பட்ட நடத்தைகள் சரியாகவும் கரெக்டாகவும் இருந்தால் அதை ஆராய்ஞ்சு நம்ம அதிலேருந்து வரக்கூடிய முடிவும் சரியாகவும் தெளிவாகவும் இருக்கும். அப்படி இல்லாமல் அந்த நடத்தை பற்றிய விவரங்களே சில தவறுகள், அந்த நடத்தை பற்றிய விவரங்கள் சரியாக இல்லாமல் இருந்தால் அதிலேருந்து நம்ம வரக்கூடிய முடிவுகளும் கட்டாயம் எப்படி இருக்கும்னா தவறாக தான் இருக்கும். அதனால் மனித நடத்தையை சரியாகவும் முறையாகவும் ஆராய்வதற்காக உளவியல் அறிஞர்கள் பல்வேறு விதமான முறைகளை கையாண்டாங்க. அதைத்தான் நம்ம உளவியல் முறைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த உளவியல் முறைகள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, ஒரு 10-12 முறை இருக்குது. ஸோ அந்த உளவியல் முறைகள் பற்றியே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 hours கிளாஸஸ் எடுக்கலாம். அவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது, அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலோட்டமாக சைக்காலஜி படிக்கிறவங்க கொஞ்சம் கூர்ந்து
படிங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா சைக்காலஜி வந்து முறையாக படிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா சைக்காலஜிலேருந்து எங்கேருந்து கொஸ்டின் வருதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து எப்படி படித்தாலும் கொஸ்டின் சரியாக அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் மெட்டீரியல் வாங்கி படித்தாலும் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் சைக்காலஜியில் 20க்கு மேலே நம்மளால் எடுக்க முடியாது. இந்த மாதிரி தவறான வதந்தியெல்லாம் பரவிக்கிட்டு இருக்குது. அது முற்றிலும் தவறானது. என்கிட்ட 2012, 17, 19 காலகட்டத்தில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் 30க்கு 30 நீங்களாம் எடுத்து வேலையில் இருக்கீங்க. வேலையில் இருக்க டீச்சர்ஸுக்கும் தெரியும். அதனால் நம்ம முறைப்படி படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். கவனமாக கேளுங்க. சரி, இப்போ உளவியல் முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 முறைகள் இருக்குது. அதில் அடிக்கடி கொஸ்டின்ஸ் வரக்கூடிய முக்கியமான ஒரு 3 முறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுக்கு வரைக்கும் டிஆர்பி டெட்டில் பிஜிடிஆர்பியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து அந்த ஆதாரபூர்வமாகவும் சொல்கிறேன். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ உளவியல் முறைகள் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. என்னது? நடத்தையை முறையாக ஆராய்வதற்காக உளவியல் அறிஞர்கள் கையாண்ட முறைகளின் தொகுப்பு தான் உளவியல் முறைகள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல உற்று நோக்கல் முறை, அப்சர்வேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்சர்வேஷன் மெத்தட்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பர்சீவிங் த பிஹேவியர் ஆஸ் இட் இஸ். ஒருவரது நடத்தையை உள்ளபடியே கூர்ந்து கவனித்தல் தான் உற்று நோக்கல். நீங்கள் ஃபஸ்ட்டு தெரியணும், பார்த்தலும் கவனித்தலும் ஒன்றா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பார்க்குறது கவனிக்கிறது ஒன்றானா? ரெண்டும் வேறு. பார்த்தல் வேறு, கவனித்தல் வேறு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட நனவு பரப்புனா முழிச்சிருக்கப்போ என்னென்னத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ அதான் உங்களோட நனவு பரப்பு. நம்மளோட நனவு பரப்பை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று குவி மையம், இன்னொன்று விளிம்பு. அதாவது 2ஆக பிரிக்கலாம். குவி மையம், இன்னொன்று விளிம்பு. சரி, அதாவது இப்போ குவி மையம்னா என்ன அப்படின்னா நான் கண்ணை திறந்து பார்க்குறப்ப என்னோடய பார்வைக்குள்ளே எது கவர் ஆகுது. இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் நான் கண்ணை திறந்து பார்த்தேன்னா அதாவது என்னோடய பார்வைக்குள்ளே அதாவது நான் பையனை நோக்கி பார்க்குறேன், பெஞ்சு, டேபிள், அதுக்கப்புறம் பையனோட ஸ்கூல் பேக்கு, பையனோட யூனிஃபார்ம், பின்னாடி இருக்க வாட்ச், இங்கிட்டு இருக்க ஜன்னல், கதவு எல்லாமே என் கவனத்துக்குள்ளே வந்துடும். ஆனால் பர்டிகுலராக நான் ஒரு ஃபேனை பார்க்குறேன் அப்படின்னா அந்த ஃபேன் வந்து என்னோடய குவி மையத்தில் இருக்கும். மற்றதெல்லாம் என்னோடய விளிம்பு பகுதிக்கு போகும். நம்மளோட குவி மையத்தில் எது இருக்கோ அதுதான் நம்ம கவனத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். மீதியெல்லாம் என்னோடய பார்வையில் இருக்குது. 2 வேறு. பார்வை வேறு, கவனம் வேறு. இப்போ நான் அங்கேருந்து ஒரு பையனை பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பெஞ்சில் முதல்ல 2வது உட்காந்துக்கு ஒரு பையனை பார்க்குறேன்னா அந்த மேலே முதல்ல பார்த்த ஃபேன் வந்து என்னோடய விளிம்புக்கு போயிடுச்சு. அந்த பையன் என்னோடய குவி மையத்துக்கு வந்துட்டான். அப்போ என்னோடய பார்வையில் எதெல்லாம் கவர் ஆகுதோ அது என்னோட பார்வைக்குள்ளே இருக்குது. விளிம்பு எது நான் வந்து கட்டாயம் பார்க்கணும் அது குவி மையத்தில் இருக்குது. அப்போ பார்வை கூர்ந்து கவனிக்க தான் உற்று நோக்கல். அப்போ பிறரது நடத்தையினை கூர்ந்து உள்ளபடியே கூர்ந்து கவனித்ததான் உற்று நோக்கல் முறை. அந்த உற்று நோக்கல் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா 4 படிகள் இருக்குது. உற்று நோக்கலின் படிகள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புலன்காட்சி, அதாவது பர்செப்ஷன், அதாவது நடத்தையை வந்து கூர்ந்து பார்க்கணும். இப்போ ஒரு கிளாஸில் வந்து நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து நான் உங்களுக்கு உதாரணம் அப்புறம் ஃபர்ஸ்ட் நடத்தையினை கூர்ந்து கவனித்தல், 2வது நடத்தையை குறித்து கொள்ளுதல், 3வது சேகரிக்கப்பட்ட நடத்தை கூறு விவரங்களை பகுத்து ஆராய்தல், 4வது பொது உண்மைகளை பெறுதல். இப்போ இந்த 4ஐ ஒரு உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நான் பாடம் நடத்திட்டு இருக்கப்போ ஜன்னல் பக்கம் வேடிக்கை பார்க்குறான், திடீர்னு கொட்டாய் விடுறான், திடீர்னு கீழே குனிஞ்சு பார்க்குறான், திடீர்னு பக்கத்து மைண்ட் ஏதோ ஒன்று பேசுகிறான். டக்கு நான் பார்த்தோன்னே என்கிட்ட பார்க்குற மாதிரி ஒரு நல்லா கவனிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறான். உண்மையிலே கவனிக்கல. ஸோ இதெல்லாம் அப்புறம் நோட் எடுத்து ஏதோ ஒன்று கிறுக்கிறான், இதெல்லாம் செய்கிறான். ஸோ இதான் அவனோட நடத்தை. இப்போ இதை நம்ம கரெக்டாக குறித்து வச்சுக்கணும். நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப எந்த நேரத்தில் அவன் அங்கே பார்த்தான், ஜன்னல் வழியை எத்தனை தடவை பார்த்தான், எத்தனை தடவை கொட்டாய் விட்டான், எவ்வளோ நேரத்துக்கு ஒருக்க என்கிட்டருந்து அவன் கவனத்தை திருப்பி வேறு பக்கம் பார்த்தான். இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 45 நிமிஷம் நடந்ததை ஃபுல்லாக பார்த்து நோட் பண்ணிக்கிறது தான் ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு. அதாவது புலன்காட்சி, 2வது நடத்தையை குறித்து கொள்ளுதல், 3வது
சேகரிக்கப்பட்ட நடத்தையை வந்து பகுத்து ஆராய்தல். உடனே நான் பகுத்து ஆராயிறேன். நான் கிளாஸ் ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் அந்த பையனோட கவனம் அங்கே இருந்துச்சு. 2 தடவை ஜன்னல் வழியாக பார்த்தான், அடுத்து நோட்டில் கிறுக்குனா, பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட பேசினா, அந்த பக்கம் பார்த்தா, இந்த பக்கம் பார்த்தா, இந்த மாதிரி பல்வேறு விதமான வேலைகளை அவன் செஞ்சான். அப்போ இதுலேருந்து இதெல்லாம் நான் ஆய்வு பண்ணுறேன். அப்போ மொத்தமே அவன் வந்து என்னோடய கிளாஸை கவனித்தது ஒரு 45 நிமிஷத்தில் ஒரு 10 நிமிஷம் கூட என் கிளாஸை கவனிக்கலை. அப்போ ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப அவனோட கவனம் முழுக்க நான் நடத்தின பாடத்தில் இல்லை, அவன் கவனிச்சதோட கிளாஸில் இருந்தான் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வர்றேன். இதுதான் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொது உண்மை. அப்போ என்னோடய கிளாஸில் அந்த பையனை நான் எப்படி வந்து கவனிக்க வைக்கணும் அப்படிங்கிறத நான் இனிமேல் தான் நான் பிளான் பண்ணணும். அதுதான் அடுத்து வரக்கூடிய முறை நான் அப்புறம் சொல்லுவேன். அப்போ இப்போ புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு புலன்காட்சி, 2வது நடத்தையை குறித்துக்கிறது, 3வது நடத்தை பகுத்தாராய்து, 4வது அதிலிருந்து உண்மைகளை பெறுதல். சரி, இதுதான் உற்று நோக்கல் முறை. அடுத்து இந்த உற்று நோக்கல் முறையில் 3 வகைகள் இருக்குது. இந்த 3 வகைகள்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், பங்கேற்கும் உற்றுநோக்கல், பங்கேற்கா உற்றுநோக்கல். அதாவது பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன், நான் பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன். ஸோ பங்கேற்கும் உற்றுநோக்கல், பங்கேற்கா உற்றுநோக்கல், ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, உற்றுநோக்கல் அப்படி இல்லை, அப்சர்வேஷன் அப்படி இல்லை. ஒன்று சப்ஜெக்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, இன்னொரு அப்சர்வர் ஒருத்தங்க இருப்பாங்க. அதாவது உற்று நோக்குபவர், இன்னொருத்தர் உற்று நோக்கப்படுபவர். நான் உங்களை கவனிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உற்று நோக்கப்படுபவர், நான் உற்று நோக்குபவர். இப்போ இதில் அந்த உற்று நோக்குபவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க அந்த உற்று நோக்கப்படும் குழுவில் தானும் ஒருத்தராக கலந்து, அதாவது அந்த உற்று நோக்கப்படுபவராக தானும் ஒருத்தராக கலந்துக்கிட்டு அவங்களோட செயல்பட்டுக்கிட்டே அவங்களோட நடத்தையை உற்று நோக்கணும்னா அது பங்கேற்கும் உற்றுநோக்கல். அப்படி இல்லாமல் அவங்க உற்று நோக்கப்படும் குழுவில் தானும் ஒருத்தரை கலந்துக்காமல், அவங்களோட குரூப்பில் தானும் ஒருத்தரை மிங்கிள் ஆகாமல் வெளியிலேருந்து உற்று நோக்குனாங்கன்னா அது பங்கேற்கா உற்றுநோக்கல். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு கரஸ்பாண்டன்ட் வந்து டீச்சர்ஸ் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, அவங்க மனநிலை என்ன அப்படின்னு அவர் உற்று நோக்க நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கரஸ்பாண்டன்ட் வந்து நம்ம நேரடியாக போய் கேட்டோம்னா டீச்சர்ஸ் அவங்களோட உண்மை நிலையை நமக்கு தெரியாது. உடனே அதில் ஒரு பர்டிகுலர் டீச்சரை செலக்ட் பண்ணி அதை நம்ம கலோக்கியெல்லாம் ஸ்பைன்னு சொல்லுவோம். அதாவது வேவு பார்க்குறவங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். பட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி இவங்க கன்வின்ஸ் பண்ணி டீச்சர்ஸ் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியாமல் நோட் பண்ணிட்டு வந்து சொல்லுவாங்க. இப்போ கரஸ்பாண்டன்ட் ஸ்கூலை பற்றி எப்படி இருக்குன்னு கேட்டால், நல்லா இருக்குது சார், உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா, எதுவுமே இல்லைன்னு பேசுவாங்க. ஆனால் இந்த டீச்சர் ஒருத்தரை ரெடி பண்ணி அந்த டீச்சரை ஸ்டாஃப் ரூமில் அல்லது அவங்க தனிப்பட்ட முறையில் பேசுகிறப்ப இந்த டீச்சர் அவங்க என்ன பேசிக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேச்ச ஆரம்பிச்சு விட்றது, என்ன கருத்து சொல்கிறாங்க, பாசிட்டிவாக சொல்கிறாங்களா, நெகட்டிவாக சொல்கிறாங்களா, இல்லை அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது அந்த உற்று நோக்கப்படும் குழுவில் தானும் ஒருத்தரை கலந்து அங்கே விவரங்களை சேகரித்து உற்று நோக்கிறார் பார்த்தீங்களா, அந்த உற்றுநோக்கலுக்கு பேர் தான் பங்கேற்கும் உற்றுநோக்கல். அதாவது உற்றுநோக்கப்படும் குழுவில் தானும் ஒருத்தராக அவங்களுக்குள்ள ஊடுருவி அவங்களுக்கு தெரியாமல் அவங்க நடத்தை உற்று நோக்கக்கூடியது, இதுக்கு பேர் பங்கேற்கும் உற்றுநோக்கல். பங்கேற்கா உற்றுநோக்கல், உற்று நோக்கப்படும் குழுவில் தானும் ஒருத்தரை கலக்காமல் வெளியிலேருந்து உற்று நோக்கிறது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கரஸ்பாண்டன்ட் வந்து டீச்சர்ஸை சும்மா நேரடியாக பார்க்குறது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம கிளாஸ் ரூமில் நம்ம டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை அப்சர்வ் பண்ணுவோம். நல்லா பாருங்கள், அவன் வந்து நீங்கள் பாடம் நடத்திட்டு இருக்கப்போ அங்கே ஏதோ ஒன்று கசமுசான்னு பேசி நடக்கும். நீங்கள் இங்கேருந்து அவனுக்கு கவனிச்சிட்டே இருப்பீங்க, என்னடா பேசியிருக்கேன்னா பேனா கேட்டேன், பென்சில் கேட்டேன்னு சொல்லுவான். ஆனால் உண்மையிலே அங்கே வேறு எதுவும் ஜோக் எடுத்து சிரிச்சிருப்பான், ஏதோ கமெண்ட் எடுத்து சிரிச்சிருப்பான், வேறு ஏதோ பேசியிருப்பான். ஆனால் டீச்சர் கேட்குறப்ப பேனா கேட்டேன், பென்சில் கேட்டேன், எத்தனாம் பக்கத்தில் எடுக்கணும்னு டவுட்டு கேட்டேன்னு சொல்லுவான். இதுதான் பங்கேற்கா உற்றுநோக்கல். இப்போ அங்கே ஒரு 4 பேர் உட்காந்துருந்தான் பார்த்தீங்களா, அதில் ஒருத்தன்ட்டு டீச்சர்கிட்ட கேட்டாங்கன்னா டீச்சர் அவன் என்ன பேசினான்னு சொல்லிடுவான். அந்த 4 மாணவர்கள், அந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்க 4 மாணவர்களில் ஒரு மாணவர்கள் அவங்கள பார்க்குறது பங்கேற்கா உற்றுநோக்கல், பங்கேற்கும் உற்றுநோக்கல். வகுப்பறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற 4 மாணவர்கள் உற்று நோக்கிறது பங்கேற்கா உற்றுநோக்கல். இப்போ உங்களுக்கு பங்கேற்கும் உற்றுநோக்கல், பங்கேற்கா உற்றுநோக்கல் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இயற்கையான உற்றுநோக்கல்,
செயற்கையான உற்றுநோக்கல். இயற்கையான உற்றுநோக்கல்னால் என்ன அப்படின்னா, இயல்பான, அதாவது ஒருத்தருடைய யார் உற்று நோக்குறோமோ அவங்களோட நடத்தை இயல்பாக வெளிப்படக்கூடிய, இயல்பாக அவன் பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் அவனை உற்று நோக்குனீங்க அப்படின்னா அது இயற்கையான உற்றுநோக்கல். அப்படி இல்லாமல் ஒருவருடைய நடத்தையை அவங்களோட இயல்பான நடத்தை வெளிப்படாத சூழலை உற்று நோக்குனீங்கன்னா அது செயற்கையான உற்றுநோக்கல். இப்போ உதாரணமாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சில மாணவர்கள் ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர் வேறுபடுவாங்க. சில பையன் என்ன பண்ணுவான்னா, வீட்டில் ரொம்ப வெரி குட் பாயாக இருப்பாங்க, பேரண்ட்டுக்கிட்ட ரொம்ப ஒபீடியண்ட்டாக நல்ல பையனாக, எதிர்த்து பேசாமல் ஹோம்ஒர்க் செய்கிற, படிக்கிற நல்ல அமைதியான பையனாக வீட்டில் இருப்பான். அதே கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வால் பண்ணுவான், பயங்கர ப்ராப்ளமேட்டிக்காக இருப்பான், எல்லாம் பயங்கர சேட்டையெல்லாம் பண்ணுவான். இப்போ அப்பா அம்மா வந்து ஸ்கூலில் டீச்சர்ஸ்ட்ட அந்த பையனை ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் சைன் பண்ண வரப்போ அவன்கிட்ட நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அந்த டீச்சர் நம்பவே மாட்டாங்க. கிடையாது, ரவி அப்படிப்பட்ட பையனே கிடையாது, ரொம்ப நல்ல பையன், வெரி குட் பையன், நீங்கள் அவன் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லுவாங்க. இன்னும் சில மாணவர்கள் வேறு மாதிரி இருப்பாங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாக, ரொம்ப காம் குவைட்டாக நல்ல பையனாக இருப்பாங்க. கிளாஸில் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டால் எல்லா சேட்டையும் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு நாள் பேரண்ட் வரப்போ டீச்சர்ஸ் வந்து சொன்னால் கூட அவங்க நம்ப மாட்டாங்க, என் பையன் அப்படி கிடையாது, இவங்க தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா? அப்போ நீங்கள் என்ன முடிவு போகணும்னா, பள்ளிக்கூடத்தில் உற்று நோக்கிறது இயற்கை அப்படின்னு இடத்தை பொறுத்து இயற்கை செயற்கைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் இயற்கை உற்றுநோக்கல் செயற்கையான உற்றுநோக்கல் எப்படி முடிவு பண்ணணும்னா, எங்கே வந்து ஒருத்தனோட இயல்பான நடத்தை, இயல்பான பண்பு வெளிப்படுதோ அத்தகைய சூழலில் உற்றுநோக்கிறது இயற்கையான உற்றுநோக்கல். அப்படி வெளிப்படாத இடத்துல உற்றுநோக்கல் செயற்கையான உற்றுநோக்கல். இப்போ நம்ம எப்படி அறிவியலில் வந்து அறிவியல் ஆய்வகம் இருக்குது, அதுமாதிரி உளவியல் ஆய்வகம் இருக்குது. உளவியல் ஆய்வகத்தில் சில உளவியல் பரிசோதனைகள் நம்ம பண்ணுவோம். அந்த எக்யூப்மெண்ட்ஸை வச்சு சில ஆக்டிவிட்டி கொடுத்து அல்லது சில டூல்ஸ் கருவிகள் கொடுத்து நம்ம வந்து அங்கே விவரங்களை சேகரிக்கிறப்ப அங்கே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அது செயற்கையான சூழல் தான், அது செயற்கையான உற்றுநோக்கல். அப்போ நீங்கள் இடம்ங்கிறது இந்தந்த இடத்துல உற்றுநோக்கிறது இயற்கை, இந்தந்த இடத்துல உற்றுநோக்கல் செயற்கை. நம்ம இடத்தை வச்சு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான நடத்தைகளை வெளிப்படுத்துவாங்க. எங்கே அவனோட இயல்பான நடத்தை வெளிப்படுதோ அது இயற்கையான உற்றுநோக்கல், எங்கே அவனோட இயல்பான நடத்தை வெளிப்படலையோ அது செயற்கையான உற்றுநோக்கல். ஞாபகம் வச்சுக்கணும். இது 2வது வகை. 3வது வகை பாருங்கள், அதாவது திட்டமிடப்பட்ட உற்றுநோக்கல், எதேச்சையான உற்றுநோக்கல், பிளான்டு அப்சர்வேஷன், அன்பிளான்டு அப்சர்வேஷன். ஸோ திட்டமிடப்பட்ட அப்படின்னா யாரை நம்ம உற்று நோக்க போகிறோம், எந்த இடத்துல உற்று நோக்க போகிறோம், எவ்வளவு நேரம் உற்று நோக்க போகிறோம், என்னென்ன கூறுகளை உற்று நோக்க போகிறோம், இதிலிருந்து என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவான ஒரு திட்டம் போட்டு ஷெட்யூல்டு ஒரு பிளான்டாக நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உற்று நோக்கிறது திட்டமிடப்பட்ட உற்று நோக்கல். எதேச்சையான உற்று நோக்கல், எந்த பிளானும் இல்லை, எந்த திட்டமும் இல்லை, எதேச்சியாக நம்ம உற்று நோக்குங்கிற நம்ம மைண்டே இருக்காது. ஸோ நம்ம அந்த மாதிரி சொல்ல உற்று நோக்கல், எதேச்சியான உற்று நோக்கல். இப்போ ஒரு டீச்சரை வந்து கேஷுவலாக வந்து பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. ஆனால் கிளாஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பையன் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறான், ஒரு மாதிரி கிளாஸில் கவனிக்கலை, அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணுறான், நோன்றான், இது மாதிரி டிஸ்டர்ப் டக்குன்னு டீச்சர் அவனை அந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாக 1 hour ஃபுல்லாக கண்டினியூவாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த பையனை தொடர்ந்து. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்ட்டு திரும்ப முடிச்சுட்டு அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேங்கிறான். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாஃப் ரூமில் பேசுகிறப்ப அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரவிங்கிற பையன் ரொம்ப கிளாஸில் டிஸ்டர்பன்ஸாக இருந்தவொடனே டீச்சர், அப்படி இல்லையே அவன் நல்ல பையன், இல்லை நான் நல்லா, நீங்கள் இன்றைக்கி ரொம்ப அவன் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கான் அப்படின்னு. உடனே இந்த டீச்சர், சரி இன்றைக்கி அடுத்த பீரியடு என்னோடய பீரியடு, நான் போய் சயின்ஸ் நடத்துகிறப்ப ரவியை நான் நோட் பண்ணுறேன், அவன் அப்படி இருக்கானான்னு சொல்லி அந்த டீச்சர் ரவியை இன்றைக்கி பார்க்கணும், இன்றைக்கி அவன் எப்படி கிளாஸில் இருக்கான்னு கவனிக்கணும், 1 hour ஃபுல்லாக அவனை நோட் பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு நோட் பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு டீச்சர் உற்று நோக்குனாங்கல்ல, அது எதேச்சியான உற்று நோக்கல். 2வது ஒரு டீச்சர் உற்று நோக்க வராங்க பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா திட்டமிடப்பட்ட உற்று நோக்கல். இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் சடனாக அப்படி பார்க்குறப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறத நேரில் பார்க்குறோம். நம்ம எதிர்பார்க்கல, இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இந்த ஆக்சிடென்ட் நடக்கும், இத்தனை பேருக்கும் காயம் பண்ண நம்ம எதிர்பார்த்து போகல, சடனாக நடக்குது. உடனே அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஏன் நடந்துச்சு, ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய சூழல் என்ன, எப்படி நடந்துச்சு, யார் யாருக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நம்ம எதேச்சியாக போய் உற்று நோக்கிறது எதேச்சியான உற்று நோக்கல். இது 3 தான் உற்று நோக்கலோட வகைகள். இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு முறை,
அடுத்து என்ன முறை அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட், அதாவது பரிசோதனை முறை. முதல்ல நம்ம பார்த்தது உற்றுநோக்கல் முறை, இப்போ நம்ம பார்க்குறது பரிசோதனை முறை. அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிசோதனை முறை வந்து எக்ஸ்பெரிமெண்டம் அப்படிங்கிற லத்தீன் வேர்டிலிருந்து தான் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற பரிசோதனைங்கிற வார்த்தை தோன்றுச்சு. அந்த எக்ஸ்பெரிமெண்டம் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ட்ரையல் ஆர் டெஸ்ட்டு, ட்ரையல் அல்லது டெஸ்ட்டு, அதாவது ட்ரையல். அப்படி நீங்கள் வந்து தமிழில் எப்படி வேணாலும் மொழிபெயர்க்கலாம், இங்கிலீஷ் டேர்ம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள் 2012 1.5 மணி நேர டெட்டில் ஸ்பைர் என்ற லத்தீன் சொல்லின் பெயர் என்ன, ஸ்பைர் அப்படின்னா பார்த்தல் அப்படின்னு இருக்கும். ஸோ அது உளவியல் முறையிலேருந்து வந்த கொஸ்டின் தான் 2012 ஃபஸ்ட்டு டெட்டில். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளையும் கேட்பாங்க. அதாவது இன்ட்ரோஸ்பெக்ஷனில் இன்ட்ரோ ப்ளஸ் ஸ்பைர் 2 வார்த்தையும் சேர்ந்தால் தான் இன்ட்ரோஸ்பெக்ஷன். அது ஒரு லத்தீன் வார்த்தை. இன்ட்ரோனா உள்ள, ஸ்பைர்னா பார்த்தல் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து 2012 கேட்டிருக்காங்க. இது அடுத்து வரக்கூடிய இன்ட்ரோஸ்பெக்ஷன் மெத்தட். அப்போ இந்த ரூட் வேர்டு எந்த வேர்டு என்ன மீனிங் கேட்குறாங்க, சரியா? இதில் கேட்டிருக்காங்க. அது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லையும் கேட்கலாம். அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தட், அப்படி எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற வார்த்தை எக்ஸ்பெரிமெண்டம் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தை தான் ரூட் வேர்டாக இருந்து அதிலிருந்து இந்த வார்த்தை தோன்றுச்சு. ஸோ அந்த ரூட் வேர்டான லத்தீன் வேர்டு எக்ஸ்பெரிமெண்டம்க்கு என்ன மீனிங்னா ட்ரையல் ஆர் டெஸ்ட்டு. அப்போ உளவியல் ஆய்வகத்தில் எதை ட்ரையல் பண்ணுறோம், எதை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம அறிவியல் பரிசோதனைகள் 2 விதமான பரிசோதனைகள் பண்ணலாம். Day 1 வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது டிஸ்கவரி எக்ஸ்பெரிமெண்ட், இன்வென்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இன்னொன்று வெரிஃபைடு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணலான்னு சொன்னேன் நான். அதே போல் இந்த பரிசோதனை உளவியல் வந்து வெரிஃபைடு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதாவது நம்ம வெரிஃபைடு எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ணலாம், இன்வென்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ணலாம். அதாவது உளவியல் கொள்கைகள், கோட்பாடுகள், கருத்துக்கள், கருதுகோள்கள் இவற்றை உருவாக்கவும் செய்யலாம், சரிபார்க்கவும் சோதனையும் பண்ணலாம். அப்போ இங்கேயும் அதாவது இன்வென்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ணலாம், வெரிஃபைடு எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ணலாம். அப்போ இந்த பரிசோதனை முறை மூலமாக உளவியலில் ஒரு புதிய முறையை, ஒரு புதிய கருத்தை, ஒரு புதிய உளவியல் கோட்பாட்டை உருவாக்கவும் செய்யலாம், ஏற்கனவே உள்ள கோட்பாட்டை சரிபார்க்கவும் செய்யலாம். இப்போ இந்த பரிசோதனை முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் குறிப்பாக மாறிகள் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பரிசோதனை முறையில் 3 விதமான மாறிகள், முக்கியமான மாறிகள். ஒன்று மாறிகள்னால் தெரியும், மாறி வேற, மாறிலி வேற. அதாவது மாறி அப்படின்னா வேரியபிள்னு சொல்லுவோம், மாறிலி அப்படின்னா கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லுவோம், மாறிலி அப்படின்னா மாறாதது, நிலையானதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட், மாறிலி. மாறி அப்படிங்கிறது வேரியபிள்னு சொல்லுவோம், அதாவது மாறக்கூடியதுன்னு அர்த்தம். 2க்கு முதல் மாறி வேற, மாறிலி வேற. மாறிலி கான்ஸ்டன்ட், மாறாது. மாறி அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது, வேரியபிள். ஒன்று தனித்த மாறி, இன்னொன்று சார்பு மாறி, 3வது குறுக்கீட்டு மாறி. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் வேரியபிள், டிபெண்ட் வேரியபிள், இன்டர்வீனிங் வேரியபிள் அப்படின்னு 3 வேரியபிள் சொல்லுவோம். தனித்த மாறி இண்டிபெண்ட் வேரியபிள், சார்பு மாறி டிபெண்ட் வேரியபிள், அடுத்து குறுக்கீட்டு மாறி இன்டர்வீனிங் வேரியபிள் அப்படின்னு 3 மாறிகள் சொல்லுவோம். இப்போ இந்த 3 மாறிகள் அப்படின்னா, இந்த தனித்த மாறி அப்படின்னா எந்த ஒரு மாறியின் மதிப்பு பிற மாறியின் மதிப்பை பொறுத்து மாறாமல், அதாவது பிற மதிப்பை பொறுத்து இதோட மதிப்பு மாறாமல் நிலையாக இருக்கும், இதுதான் தனித்த மாறி. அடுத்து சார்பு மாறி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிற மாறியின் மதிப்பை பொறுத்து, தாக்கத்தை பொறுத்து தனக்குள்ள மாற்றம் ஏற்படும், இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சார்பு மாறி. அடுத்து குறுக்கீட்டு மாறி அப்படின்னா என்ன அப்படின்னா, சார்பு மாறியை மறைமுகமாக பாதிக்கும், அதாவது சார்பு மாறியை நேரடியாக பாதிப்பது தனித்த மாறி, சார்பு மாறியை மறைமுகமாக பாதிப்பது குறுக்கீட்டு மாறி. இப்போ உங்களுக்கு இது 3 குழப்புற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு குழப்பமே வராது பாருங்கள். இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். கற்பித்தல் முறைகளும் மாணவனின் கற்றலும், இதை 2ஐயும் ஒப்பிடுறோம். அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா,
கற்பித்தல் முறைகளை சார்ந்து மாணவனின் கற்றல் இருக்கும். ரைட்டு. கற்பித்தல் முறையை பொறுத்து தான் கற்றல். இப்போ ஒரு பாடத்தை வாய்மொழியாக நடத்தலாம். அப்போ அவனோட கற்றல் வீதம் எப்படி இருக்கும்? ஒரு பாடத்தை செய்து காட்டி உதாரணங்கள் கொடுத்து நடத்துகிறோம், அல்லது ஒரு மாடல் காமிச்சு நடத்துகிறோம், அப்போ அவனோட கற்றல் எப்படி இருக்கும்? இன்னொன்று செய்து காட்டி டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் நடக்கிறோம், அப்போ அவனோட கற்றல் எப்படி கட்டாயம் மாறும். அப்போ ஃபஸ்ட்டு கற்பித்தல் முறைகளும் மாணவனின் கற்றலும். இப்போ எதை பொறுத்து? கற்பித்தல் முறை நல்லா இருந்தால் மாணவனின் கற்றலும் நல்லா இருக்கும். கற்பித்தல் முறை நல்லா இல்லைன்னா மாணவனின் கற்றலும் நல்லா இருக்காது. அப்போ எதை பொறுத்து எதில் மாற்றம் ஏற்படுது? கற்பித்தல் முறைகளை பொறுத்து தான் கற்றலில் மாற்றம் ஏற்படுது. அப்போ கற்பித்தல் முறைகள் அப்படிங்கிறது தனித்த மாதிரி, கற்றல் அப்படிங்கிறது சார்பு மாதிரி. அப்போ கற்பித்தல் முறை எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக கற்றல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் நல்ல ஒரு பாடத்தை நல்லா நடத்துகிறேன், சூப்பராக நடத்துகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாடத்தை வாய்மொழி மூலமாக நடத்துகிறேன். அப்போ அவனோட கற்றல் எப்படி இருக்கும்? செய்து காட்டுதல் மூலமாக நடத்துகிறேன். அப்போ என்ன பார்க்கணும்? ஒரு பாடத்தை நல்லா நடத்துகிறேன். ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் ஒரு பாடத்தை நடத்துகிறேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது செய்து காட்டி நடத்துகிறேன். அந்த பாடம் சயின்ஸ் நல்லா புரியுதுன்னு காமிச்சிட்டு ஃபஸ்ட் நாள் செய்து காட்டி நடத்துகிறேன். ஒரு நல்லா படிக்கிற ஒரு மாணவன் அதில் பார்த்திங்கன்னா 100க்கு 100 வாங்குகிறான். அடுத்த நாள் நடத்துகிறேன் அதேமாதிரி. அடுத்து ஒரு வாரம் கழித்து அதே செய்து காட்டல் நடத்துகிறேன். அந்த பையன் 60 தான் அவனுக்கு மார்க் வாங்குறதுதான் புரிஞ்சிருக்கு. உடனே நான் என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா, அவனோட இந்த முறையில் ஏதோ தவறு இருக்குது, இந்த முறை சரியானது இல்லைன்னு கிடையாது. அப்போ அவனை கூப்பிட்டு கேட்குறேன், என்ன ஆச்சு, ஏன் மார்க் குறைஞ்சது? எனக்கு காலேருந்து உடம்பு சரியில்லை சார், ஒரே தலைவலி, எனக்கு ரொம்ப எனக்கு இன்னொன்று நேற்று வேறு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே வீட்டில் சண்டை, என்னோடய மனநிலையும் சரியில்லை, ரொம்ப எனக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷனாக இருந்துச்சு, அதனால் பாடத்தை கவனம் செலுத்த முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கற்பித்தல் முறையை பொறுத்து அவனோட கற்றல் குறைபடலை. அவனோட வேறு சில காரணிகள், அதாவது உடல் நலம், மனநலம் போன்ற வேறு சில காரணிகள் அந்த கற்றலை மறைமுகமாக பாதிச்சிருக்கு. இதுதான் குறுக்கீட்டு மாதிரி. இப்போ கற்றல் முறை அப்படிங்கிறது, கற்பித்தல் முறை அப்படிங்கிறது தனித்த மாதிரி, கற்றல் அப்படிங்கிறது சார்பு மாதிரி, உடல் நலம் மனநலம் குறுக்கீட்டு மாதிரி. உனக்கு 3 மாறிகள் உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சா 3 மாறியும்? அப்போ இப்போ கற்பித்தல் முறைகள் எதை பொறுத்து மாறாது, கற்பித்தல் முறையை பொறுத்து தான் கற்றல் மாறும். அப்போ எதை பொறுத்து மாறாமல் இருக்கிறது தனித்த மாதிரி. கற்பித்தல் முறையை பொறுத்து கற்றல் மாறும், அதை வச்சு இதில் மாற்றம் ஏற்படும். அப்போ இது சார்பு மாதிரி கற்றல். குறுக்கீட்டு மாதிரி அந்த நேரடியாக இல்லாமல் சில மறைமுகமான குடும்ப பொருளாதார சூழல், அதுக்கப்புறம் உடல் நலம், மனநலம், அதுக்கப்புறம் இது போன்ற சில தாக்கங்களும் அந்த கற்றலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து பரிசோதனையோட வகைகள் பார்த்திங்கன்னா 2 வகை இருக்குது. ஒரு குழு பரிசோதனை அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட குழு பரிசோதனை, கண்ட்ரோல்டு குரூப் டிசைன் ஆர் ஒன் குரூப் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2 விதமாக, 2யுமே இதை நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு குழு பரிசோதனை அப்படின்னு சொல்லலாம், சிங்கிள் குரூப் டிசைன் சொல்லலாம், அல்லது கண்ட்ரோல் குரூப் டிசைன் அப்படின்னு சொல்லலாம், கட்டுப்படுத்தப்பட்ட குழு சோதனை. உதாரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு குழு பரிசோதனையில் 2மே ஒரே ஆளுக்கு கொடுப்பேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இப்போ நான் முன்னாடி சொன்ன உதாரணமே வச்சுக்கலாம். கற்பித்தல் முறைகளும் மாணவனின் கற்றலும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரே பாடத்தை ஒரு பையனுக்கு நான் முதல்ல நடத்துகிறேன். அறிவியலில் ஒரு கான்செப்டை வாய்மொழி மூலமாக சும்மா எக்ஸ்ப்ளனேஷன் விளக்குதல் மூலமாக அந்த பையனுக்கு நடத்துகிறேன். ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு அதை முடிஞ்சோடனே அவனுக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன். அந்த டெஸ்ட்டு வச்ச உடனே அதில் அவன் என்ன மார்க் வாங்குறான் அப்படின்னு நான் ஃபுல்லாக அந்த வகுப்பில் உள்ள 40 பேரோட மார்க்கை வரிசையாக நான் நோட் பண்ணிக்கிட்டே வரேன். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து அதே பாடத்தை செய்து காட்டி நடத்துகிறேன் அதே மாணவர்களுக்கு. அப்போ அவங்களோட முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறேன். அந்த 40 பேரோட மார்க்கை நான் பார்க்குறேன். அப்போ ஏற்கனவே வாய்மொழி மூலமாக நடத்தி வச்ச 40 பேரோட மார்க்கையும் அதே பையனோட மார்க்கை, இந்த செய்து காட்டி நடத்தின அந்த 40 மார்க் அதே பையனோட மார்க்கை 2ஐ ஒப்பிட்டு எது பெஸ்ட்டுன்னு ஒரு முடிவுக்கு வரேன். இது ஒரு குழு பரிசோதனை முறை. இரு குழு பரிசோதனை முறை. இப்போ ஒரே 10th ஏல ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன், பியில் ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன். ஒரு செக்ஷனுக்கு அதே பாடத்தை விளக்குதல் மூலமாக வாய்மொழி மூலமாக நடத்துகிறேன். இன்னொரு குரூப்புக்கு அதே பாடத்தை, வேறொரு செக்ஷனுக்கு அதே பாடத்தை செய்து காட்டல் மூலமாக நடத்துகிறேன்.
இவனுக்கும் டெஸ்ட் வைக்கிறேன், இவனுக்கும் டெஸ்ட் வைக்கிறேன், 2 பேரோட மார்க்கை கம்பேர் பண்ணி அதுலேருந்து ஒரு முடிவுக்கு வரேன். அப்போ எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் தான், செய்து காட்டினாட்டது தான் பெஸ்ட்டுங்கிற முடிவுக்கு வர்றேன். அப்போ இது இரு குழு பரிசோதனை முறை அப்படின்னு இரு குழு பரிசோதனை முறை 2 குழுவுக்கும் இந்த மாதிரி டெஸ்ட்டை வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலில் வந்து நம்ம வந்து இந்த டேட்டா அனலைஸ் பண்ணுவோம். டேட்டா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு வந்து நம்ம நிறைய ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ இந்த 2 முறை மட்டும் இல்லாமல் வேறு சில முறைகளும் இருக்குது. என்னென்ன முறைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேறு அந்த ஒவ்வொரு முறைகளை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நிறையா முறை இருக்குது. அதாவது கிளினிக்கல் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அடுத்து டிஃபரன்ஷியல் மெத்தட், வேற்றுமை முறைன்னு ஒரு முறை இருக்குது. அந்த வேற்றுமை முறையில் பார்த்திங்கன்னா கார்லேஷன் மெத்தட், தொடர்பு முறை, ஃபீல்டு சர்வே அப்ரோச், கள ஆய்வு முறை, லாஞ்சிடியூடினல் அப்ரோச், நீள் ஆய்வு முறை, கிராஸ் செக்ஷனல் அப்ரோச், குறுக்கு ஆய்வு முறை அப்படின்னு நிறைய முறை இருக்குது. அதுக்கப்புறம் வாழ்க்கை துணுக்கு முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து கள ஆய்வு முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து தனியாள் ஆய்வு முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து பேட்டி அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. இந்த மாதிரி நிறைய முறைகள், உளவியல் முறைகள் இருக்குது. இதிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 2022 மட்டும் நீங்கள் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு பேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டினுக்கு குறைவில்லாமல் வந்து உங்களுக்கு வரிசையாக கேட்டிருக்காங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2, அதாவது மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் பேப்பர் 2ல் February 3 காலையில் நடந்த ஒரு பரீட்சை. அதில் கொஸ்டினுக்கு வந்து 3வது நம்பர் கொஸ்டின் நம்பர் 3 அதில் கேட்டிருக்காங்க, கையாளக்கூடிய மாறிகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அதாவது தனித்த மாறி, சார்பு மாறி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட மாறி, அடுத்து வந்து இன்டர்வீனிங் அதாவது இடைவினை மாற்றி. இப்போ நீங்கள் இதில் இங்கிலீஷில் பாருங்களேன், இண்டிபெண்ட் வேரியபிள், டிபெண்ட் வேரியபிள், கண்ட்ரோல்டு வேரியபிள், இன்டர்வீனிங் வேரியபிள். இதில் 3 வேரியபிள் பற்றி நம்ம பரிசோதனை மேலே 3 வேரியபிள் தான் வரும், இண்டிபெண்ட், டிபெண்ட், இன்டர்வீனிங். இப்போ இதில் கண்ட்ரோல்டு வேரியபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி ஒரு மாறியே கிடையாது. அதை விட்டுட்டு பார்த்தோம்னா இதில் எதை வந்து நம்ம வந்து கையாளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்பு மாறி வந்து நம்ம அந்த தனித்த மாதிரியை பேஸ் பண்ணி தான் வரும். இதில் கையாளக்கூடிய மாதிரி நம்ம வந்து உருவாக்கக்கூடிய மாதிரி, நம்ம எதை வச்சுக்கிட்டு இன்னொன்று ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிட்டு இன்னொன்று மெஷர் பண்ணுறோம். அப்போ ஸ்டாண்டர்டாக நம்ம எதை வச்சுக்கிறோம், இண்டிபெண்ட் வேரியபிள் தான் நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறோம். அப்போ கையாளக்கூடிய மாதிரி, நம்ம உருவாக்கக்கூடிய மாதிரி எதுன்னு கேட்டிங்கன்னா தனித்த மாதிரி. அதை பொறுத்து தான் முடிவு வர்றது தான் சார்பு மாதிரி. அடுத்து குறுக்கி, இது 3 தெளிவாக படித்தவங்க இதுதான் அப்படிங்கிறத தெளிவாக போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அதே பேப்பர் 2ல் அதே February 3 மேத்ஸ் அண்ட் சயின்ஸு அதே காலையில் நடந்தது. நீங்கள் எல்லா 14 பேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்ச்லையுமே 2 கொஸ்டின் இருந்து வந்திருக்கு. அதே இதில் 21வது கொஸ்டின் பாருங்கள், பரிசோதனை என்பது டேஸ் உற்றுநோக்கல் ஆகும். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு என்னோட மெட்டீரியல் கொடுத்துருக்க இன்ட்ரடக்ஷனை சொல்ல, பரிசோதனை முறைக்கு இன்னொரு பேர் இருக்குது, கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் அந்த ஒரு நோட்ஸில் நான் கொடுத்துருக்கேன். நான் பரிசோதனை முறைக்கு இன்னொரு பேர் கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல். பாருங்கள், பரிசோதனை என்பது டேஸ் உற்றுநோக்கல் ஆகும். கீழே கொடுத்துருக்காங்க, கட்டுப்பாடற்ற, இன்னொன்று கட்டுப்படுத்தப்பட்ட, இன்னொன்று நிபந்தனையற்ற, 4வது பார்த்திங்கன்னா திறந்த. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கட்டுப்படுத்தப்பட்ட, அதாவது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட உற்றுநோக்கல் நம்ம சொல்லணும். பாருங்கள், 2 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா பரிசோதனை முறையிலேருந்து வந்துருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள். அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே வந்திருக்கு உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் அடுத்த செகண்ட் கொஸ்டின், 2வது கொஸ்டின் அதே வந்து பார்த்தீங்கன்னா February 4 அதாவது மதியம் நடந்த கொஸ்டின் மேத்ஸ் அண்ட் சயின்ஸில் 23வது கொஸ்டின். இது வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாத அந்த கேஸ் ஸ்டடியிலேருந்து வந்திருக்கு. அதில் 2 கொஸ்டின் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா February 4 அதே காலையில் நடந்ததில் 29வது கொஸ்டின்.
அதுக்கப்புறம் நேர்மை என்ற பண்பை அளக்க உதவும் பொருத்தமான முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா இந்த 2022 மட்டும் கிட்டத்தட்ட 18 கொஸ்டின், அதாவது ஒரு 18 20 கொஸ்டினுக்கு மேலே வந்து, அதாவது ஒரு பேட்சுக்கு 2 கொஸ்டின் வந்து இந்த பகுதியிலேருந்து வந்திருக்கு. அதனால் இதுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. நான் இப்போ அந்த 20 கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தேன். அந்த வீடியோ டைம் அவ்வளோதான் முடியுது. நான் வந்து 35 மினிட்ஸ் தான் செட் பண்ணேன், அது முடியுது. நான் அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இதோட பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். அதாவது மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜியில் பார்ட் 2ல் அந்த எல்லா கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்து வந்து நீங்கள் எல்லாம் நோட் இது பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா படிங்க, சைக்காலஜியை புரிஞ்சு படிங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து இந்த எல்லா கொஸ்டின்ஸும், இப்போ இந்த மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜியில் இந்த முக்கியமான மெத்தட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்தது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன டவுட்டோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு இது பண்ணுங்கள். கட்டாயம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் வரும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நீங்கள் கொடுக்குற ஆதரவு வச்சு தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கிறத தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. அதாவது ஸ்கூல் பையன் மாதிரி